அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அஷ்ஃபாக். நான் கல்முனை ஜாயிரா கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன். இன்று ஒன்று கூடும் இலங்கை அமைப்பு பற்றியும் எனது பங்களிப்பு பற்றியும் தங்களுடன் சற்று உரையாட வந்திருக்கிறேன். ஒன்று கூடும் இலங்கை அமைப்பு பற்றி எனக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பம் என்னவென்றால், ஃபியூச்சர் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் எனது பாடசாலை சேர்ந்த நண்பர்கள் சென்றிருந்தார்கள். அவர்கள் சென்று அங்கு பெற்ற அனுபவங்களை என்னுடன் கலந்துரையாடும் போது அவர்கள் கூறிய விடயம், தமிழ் மக்களும் மற்றும் சிங்கள மக்களை அழைத்து அவர்கள் மேடையினுள் அவர்களுக்குள்ளே மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டு அவர்களை கட்டித்தழுவி மன்னிப்பை கேட்டுக்கொண்டார்கள். இது உண்மையிலே என்னால் நம்ப முடியாத ஒன்று. ஏனென்றால் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அவர்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக ஏற்பட்ட பிளவுகள் தற்போது இணைகின்றது என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நான் நினைத்தேன், இவ்வமைப்புடன் இணைவதன் மூலம் நாமும் எனது நாட்டில் உள்ள அனைவரை இணைத்து இவ்விலங்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நினைத்து ஃபியூச்சர் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2க்கு நான் செல்வதற்காக முயற்சி செய்து அவ்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு சென்று நான் உண்மையிலே நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகிய விடயங்களை ஒரு பயிற்சி பட்டறை, அதாவது விளையாட்டுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளின் மூலம் அறிந்து கொண்டேன். அதாவது வகுப்பறையில் கற்பதை விட இவ்வாறான நிகழ்வின் மூலம் கற்பதை எனது மனதில் உண்மையிலே தொட்டுவிட்டது. அதை எனது வாழ்வில் தற்பொழுதும் செயற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதாவது நான் ஸ்கூல் ரிலேஷன் டூரில் தற்போது இணைந்து ஸ்கூல் ரிலேஷன் டூர் மூலம் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கு சென்று மாவட்டங்களில் உள்ள ஃபியூச்சர் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் 3 பங்கு பற்றிய பாடசாலைக்கு சென்று அப்பாடசாலைகளில் காலை கூட்டங்களில் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி பற்றியும் மேலும் நல்லிணக்கம் தலைமைத்துவம் பற்றியும் விளக்கங்கள் கொடுத்தோம். அவ்விளக்கங்களில் நானும் ஒருவனாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையிலே எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் இதுவரைக்கும் ஒரு பாடசாலைகளிலும் சென்று இவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு அது கிடைத்தது. நான் மிகவும் உணர்ந்து பேசியிருந்தேன் எனது பேச்சுக்களை நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் பற்றி. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே நான் பேசியிருந்தேன். அதாவது இளைஞர் சமுதாயத்துடன் பேசியிருந்தேன். காரணம் என்றால், எமது முதிய சமுதாயம் செய்யாத விடயங்களை தற்போது இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்திடம் புகுட்டுவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை எமது அமைப்பின் கொள்கையாக இருப்பதால் நான் அவ்வாறே செயற்பட்டேன். நான் நினைக்கிறேன் அவர்கள் நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் பற்றிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று. பெற்றுக்கொண்ட அறிவினை கொண்டு இலங்கையில் அவர்கள் மேலும் மாற்றத்தை ஏற்படுத்த ஒன்று கூடும் அமைப்பு மேலும் உந்துதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உந்துதலுக்கு எனது பங்களிப்பை எவ்வாறு செய்வேன் என்றால், நான் முகாமைத்துவ ரீதியான மேற்படிப்பை மேற்கொள்ள இருக்கின்றேன். முகாமைத்துவ படிப்பினால் நான் பெற்றுக்கொள்கின்ற அறிவு அல்லது அதன் அனுபவங்களை எவ்வாறு ஒன்று கூடும் இலங்கை அமைப்புடன் இணைந்து செயற்பட உதவுமோ அவ்வாறான வகையில் எனது முழு பங்களிப்பை அமைப்புக்கு செய்வேன் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் ஒன்று கூடும் இலங்கை அமைப்பில் பெற்றுக்கொண்ட பாடங்களும் மற்றும் நான் கொண்ட அனுபவங்களும் எனது வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் நான் ஒரு சிங்கள பாடசாலையில் உரையாற்றிய போது எனக்கு சரியா சிங்கள பேச தெரியாவிடனும் நான் பெற்றுக்கொண்ட அந்த சிறிய சிங்கள அறிவினை கொண்டு பேசிய போது அவர்கள் எனக்கு தந்த வரவேற்பு என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. சிங்கள மக்கள் மட்டுமல்லாது தமிழ் மக்களும் இலங்கை ஒன்று கூடும் இலங்கை அமைப்புடன் கொண்டிருக்கும் ஆதரவை நான் மிகவும் பாராட்டுகிறேன். மேலும் ஒன்று கூடும் இலங்கை அமைப்புக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.